வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு மண்டே காலை கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துட்டேன். நான் சீக்கிரம் இருந்ததை பார்த்து எங்கள் அம்மா வந்து தோசை சுட்டு தருவாம்மா சாப்பிட்றேன்னு கேட்டாங்க. சரி ஒரு முட்டை தோசையாகவே சுட்டு கொடுமான்னு சொன்னேன். அப்புறம் அப்படியே எங்கள் அம்மா வேறு என்ன வேணுமா கேட்டாங்க. சரி அப்படின்னு ஒரு ஆஃப் பாயில் போட்டு கொடுமா சாப்பிட்றோமாச்சு சொல்லிட்டு இருந்தேன். சாப்பிட்டு போய் திருப்பி பேக் டு ஸ்லீப்ன்ற மாதிரி 2 hours நல்லா தூங்கணும். தூங்கி எழுந்ததும் எங்கள் அம்மா வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. நான் தூங்க போகிறப்போ சும்மா தூங்க போகாமல் பாஸ்மதி அரிசியில் எனக்கு சாப்பாடு வச்சு தெரியுமான்னு கேட்டேன். எங்கள் அம்மா நான் கேட்டது ஒன்று எனக்கு சாப்பாடு வந்து பாஸ்மதி அரிசியில் வடிச்சிட்டாங்க. அது கூடவே என் தம்பி திடீர்னு வாங்கிட்டு வந்த சிக்கன் தொக்கு, அப்புறம் எங்கள் அம்மா அப்படியே முட்டையை அவிச்சு வச்சுருந்தாங்க. அப்புறம் வேறு எதுவும் குழம்பு இல்லையாமான்னு எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன். இதோ இருக்குமா தொக்கு, அதை போட்டு சாப்பிடுன்னு சொன்னாங்க. இல்லை வேறுனா குழம்பா வேணும்னு சொன்னதுக்கப்புறம் கருவாடு குழம்பு வச்சுருக்கேன், அது வேணால் சாப்பிட்றேன்னு கேட்டாங்க. எங்கள் அம்மா எனக்கு வச்ச கருவாடு குழம்பு எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம ஆடி மாதத்துல கூழ் ஊற்றும் போது ஜென்ரலாக எல்லா வீட்லேயும் பண்ணுவாங்க. அதே ஃப்ளேவர், அதே டேஸ்ட், அதே ஸ்மெல்லும் ஒரே இருந்துச்சு. ஜென்ரலாக கூழ் செய்யும் போது செய்கிற அந்த கருவாடு குழம்புக்கு தான் அந்த ஸ்மெல் வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி எங்கள் அம்மா திடீர்னு வச்சு அந்த குழம்புலேயே வந்துருந்தது. அப்புறம் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு கேப் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா வரவே இல்லை. எப்பவுமே 3:30க்கு வர கேப் 4:30 தான் வந்துச்சு. சரி கேப்ல ஏற போகலாமே மெயின் ரோடுக்கு போனால் செம்ம க்ரௌடு, ஒரே ஃபுல்லாக போலீஸு. என்ன ஆச்சுன்னு கேப்ல ஏறினதுக்கப்புறம் தான் டிரைவர் அண்ணா கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், தளபதி விஜய் அண்ணா வந்து ரெட்டில்ஸ்ல இருந்து பிரச்சார உருவத்தில் வந்துட்டு இருந்தாரு, அதனால தான்மா இவ்வளோ க்ரௌடுன்னு சொன்னார். சரி நம்ம இன்னைக்கு ஒரு 6:30 போயிடுவோமான்னு பார்த்தோம். ஆனால் எங்கள் டிரைவர் அண்ணா வந்து இல்லை நான் ஷார்ப்பாக போயிடுவேன்னு சார். அப்புறம் எங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. ஷிஃப்ட்டு ஸ்டார்ட் ஆகுது 5:30க்கு தான். ஆனால் 6க்கு தான் நம்ம போவோமான்னு தெரியல, நினச்சிட்டே தான் இருந்தோம். அப்படியே கொஞ்சம் தூரம் போனால் பாடிக்கிட்டு தான் நாங்கள் வந்து ஓவர்டேக் பண்ணி, சரி முன்னாடி போனால் பார்த்துடலாம்னு நினச்சிட்டு நாங்கள் ஓவர்டேக் பண்ணிலாம் வந்தோம். கொஞ்சம் தூரம் தள்ளி இருந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவர் ஒன்றும் எங்களை கிராஸ் பண்ணவே இல்லை, நாங்கள் தான் அவரை கிராஸ் பண்ணி வந்துட்டோம் அப்படின்னு. விஜய் அண்ணா வந்து பிரிட்ஜுக்கு மேலே வந்திருக்காரு பாடியில், நாங்கள் பாடி பிரிட்ஜுக்கு கீழே போயிட்டோம். அதனால நாங்கள் அவரை மிஸ் பண்ணிட்டோம். சரி எங்கன்னா ஒரு இடத்துல நிறுத்துங்கன்னா பார்த்துட்டுனா போகலாம்லாம் சொல்லிட்டு இருந்தோம். வேணாம்மா டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி போயிட்டே இருந்தோம். கோயம்பேடு பிரிட்ஜுக்கு மேலே பார்த்தா செம்ம கூட்டம். தூரத்துலேருந்து பார்க்கும் போது எங்களுக்கு ரொம்ப தெரியல, என்னடா எல்லாம் நிற்கிறாங்களேன்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சுது, இந்த வழியாக விஜய் அண்ணா வரப்போகிறாரு, அதுக்கு தான் முதல்ல பிளேஸ் பிடிச்சி எல்லோரும் நிற்கிறாங்கன்னு. நாங்களாம் இதுதான் பண்ணி பார்க்க தான் ட்ரை பண்ணோம். என்ன பண்ணுறது, ஆஃபீஸ் போகணுமேன்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டோம். இதுலேயுமே நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு நின்று 5:30க்கு மேலே தான் போகணும். அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய பேர் துண்டு போட்டில் நிற்க ஆரம்பித்தாங்க. சரி அவங்களெல்லாம் வீடியோ எடுக்கலாமேன்னு பார்த்தா அந்த டைம் தான் பஸ்ஸு குறுக்க வருது, காரு குறுக்க வருது. ஒரு ஃபோட்டோ கூட எனக்கு உருப்படியாக எடுக்க விட மாட்டீங்களாடா யாரும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் ஒரு கட்டத்துக்கு மேலே டென்ஷன் ஆகி, நீங்கள் யார் வேணால் குறுக்க வாங்கடா, நான் பாட்டு வீடியோ எடுத்துகிட்டே இருப்பேன்ற மாதிரி நான் பாட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன். கொஞ்சம் தூரம் தள்ளி போனதுக்கப்புறம் ஒரு சைடில் யாரோ விஜயண்ணாவோட கொடி மாதிரியே சேலை கட்டியிருந்தாங்களாம், அந்த விச சின்னத்தை எல்லாத்தையும் போட்டு. அதை முதல்ல சொல்லியிருந்தாக்கோ டக்கு நான் வீடியோ எடுத்திருப்பேன். எங்கள் டிரைவர்னா அதை கிராஸ் பண்ணிட்டு பிரிட்ஜ் ஸ்பீடாக இறப்போம். அப்போ தான் சொல்கிறாரு, அங்கே பாருமா அந்த சேலையை பாரு அப்படின்றாரு. சரி அவ்வளோதான் நமக்கு வாச்சுதுன்ற மாதிரி நான் பாட்டு ஆஃபீஸ் போயிட்டேன். என்னதான் நாங்கள் அப்படி இப்படி உருண்டு போனாலுமே நாங்கள் ஆஃபீஸ் போக 6 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. உள்ளே போனதுக்கப்புறம் சரி ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது, நமக்கு சும்மா ஒரு வீடியோனா எடுப்போமேன்னு சொல்லிட்டு குட்டியாக வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கீழே ஒரு ரவுண்டு அப்படியே வாக்கிங் போகணும். சரி நல்லா இருக்குது லைட்டிங்னு அப்படியே வீடியோ எடுத்து பார்த்தா தான் தெரிஞ்சு லைட்டெல்லாம் மேலே பார்த்த மாதிரி பிளிங்க் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே ஆஃபீஸ்க்குள்ளே போய் சோஃபாவில் உட்காந்துட்டு நானும் என் ஃப்ரெண்டை என்ன பேசினோம் நீங்கள் கேளுங்களேன். ஹாய் காய்ஸ், இங்கே வந்து இப்போ மதுமிதா வரலாறு சேனல் பார்க்கல, நோ ப்ரமோஷன். நீங்கள் பார்க்கறது வந்து திவ்ய மகாலட்சுமி ரவிச்சந்திரனோட யூடியூப் சேனல். இவங்களை பற்றி சொல்லணும்னா நம்பர் 1 கோலாறு கேர்ள். ஆனால் ரொம்ப ரொம்ப டேலண்டான கேர்ள். ஏன்னா வந்து அவங்க ஒரு அழகான ஹேர் ட்ரெஸ்ஸர், மேக்கப். இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு செலிப்ரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க செலிப்ரிட்டி தான். என்னை பற்றி சொல்லணும்னா நான் ஒரு அவங்க ஒரு பிக் ஷாட் அப்கமிங் யூடியூபர், பிக் ஷாட் யூடியூபர். அவங்க இங்கே எங்கள் வீடியோஸ்க்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் வருது. அது யாருன்னா நாங்கள் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறோம், அவர் அதில் நீங்கள் அவர் பாருங்கள் சொல்லு. ஸோ நீங்கள் ஓட்டு பற்றி யாருக்கு ஓட் போடலாம் அப்படின்ட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் என்னோட தோழி மதுமிதா அவங்க மனதில் இருந்த கருத்தெல்லாம் பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் மாற்றி கலாச்சிட்டு பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் லெவலுக்கு மேலே நாங்கள் கலாச்சி எங்களுக்கு தலைவலி வந்து வயிறுலாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு லெவலுக்கு மேலே தலைவலி ரொம்ப அதிகமாகி காஃபி குடிச்சு ரொம்ப நாள் தான் ஆச்சு. ஆனால் எனக்கு காஃபி குடிச்சே ஆகணுண்டான்ற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் செட் ஆகிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் உள்ளே போய் வேலை பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் டைமும் முடிஞ்சு போச்சு. வீட்டுக்கு கிளம்புமேன்னு சொல்லிட்டு அப்படியே ஆஃபீஸை விட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு.
போகிற வழியில் இந்த ரெட் சிக்னலை பார்த்த உடனே ரொம்ப நாளாக என் மனசில் இருக்க ஆசையாக அது ரெட் சிக்னல் அந்த ஹார்ட்டை ஃபோட்டோ எடுத்து ஒரு ஸ்டோரி போகணுன்றது தான். ஆனால் அது கடைசி வரைக்குமே நடக்க மாட்டுது. அது என்ன தான் அது உள்ளே இருக்குது, அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்துடணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணேன். ஆனால் அது இன்றைக்குமே முடியலை. அப்புறம் ரொம்ப பசியோட வீட்டுக்கு வந்தேன்னா சப்பாத்தியும் தயிரும் சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். சரி, நீங்கள் நினச்சிருப்பீங்க இவ்வளோ டீசெண்டாக வைக்கிறேன், நான் இப்படி தான் தயிரை தொட்டு சாப்பிட்ருப்பேன் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அதுதான் கிடையாது. இப்போ நீங்கள் பார்க்க போகிற மாரி தான் நான் பிசைஞ்சு சாப்பிட்டேன். இதுதான் நான் பிசைஞ்சு வச்ச சப்பாத்தி அண்ட் தயிர். இது பிசையும் போது கூட கொஞ்சம் சால்ட்டை ஆட் பண்ணால் சூப்பராக இருக்கும். நான் புதுசாக இன்றைக்கி வேறு ஒன்று ட்ரை பண்ணேன். சப்பாத்தி தயிர் சாப்பிட்டுக்கு பிளாங்காக தான் இருக்கும். அது கூட அப்படியே கொஞ்சம் காரம் மிச்சரையும் அப்புறம் காரா பூந்தியை சேர்த்து சாப்பிட்டேன். சீரியஸாகவே எனக்கு நான்வெஜ் நான் ரொம்ப சாப்பிட மாட்டேன், நிறைய வேறு எதுவும் சாமிக்கு இருக்கனால. ஆனால் நான் சாப்பிடும் போது நான் என்ஜாய் பண்ணி தான் சாப்பிடுவேன். ஆனால் இந்த சப்பாத்தியில் தயிரை கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி அந்த காரா பூந்தியையும் அந்த கார மிக்சரும் எடுத்து சாப்பிடும் போது ஒரு டேஸ்ட்டு வந்துச்சு. யம்மி. எல்லாரும் அந்த சப்பாத்தியை ட்ரை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டூ சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச் மோர் வீடியோ.